ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட அழகிரி பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் அங்கே ஒரு வாக்கிங் மாதிரி போனால் அண்ட் உள்ளேயே நம்ம வந்து ஒரு ஸ்மால் டூர் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. ஹாய், ஸோ நம்ம ஃபைனலாக அந்த பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை டைம் போட்டிருந்தாங்க நேற்றுக்கு. இதில் வந்து பார்க்குக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் எழுதி போடுறாங்க. இதுதான் பார்க்கோட உள் பக்கம். பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ஸில் நிறைய பேர் வாக்கிங் பண்ணுவாங்க, ஜாகிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் வந்து பசங்க கூட்டம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஒரு ஊஞ்சல், ஸ்லைடு, அப்புறம் சீசா, இது வந்து ராட்டினம், மங்கி பார் எல்லாமே இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மரம், செடி எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி அங்கங்கே நம்ம ரெஸ்ட் இருக்கிறதுக்கு தேவையான ஸ்டோன் பெஞ்சஸ் அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இது வந்து நம்ம எல்லோரும் 8 வாக் சொல்கிறோம். ஆனால் இது பேர் 8 வாக் இல்லை, இது பேர் இன்ஃபினிட்டி வாக். நான் யூடியூப்பில் பார்த்தேன்ப்பா, எனக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷன் தெரியாது. பட் இது வந்து இன்ஃபினிட்டி வாக். இங்கே நிறையா பேர் நடப்பாங்க. இது வந்து ஒரு ஃபவுண்டைன், அதை சுற்றி மேலே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இது உள்ள ஒரு நாள் விழுந்திருக்கேன். அங்கே பார்த்த மாதிரி அதே ஒரு இன்ஃபினிட்டி வாக்கிங்க, நிறையா ஸ்டோன் பெஞ்சஸ். அண்ட் இது வந்து நிறையா அந்த பெபிள்ஸ் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து வெறும் காலில் நடப்பாங்க. இது ஒரு எக்ஸசைஸ். இந்த பார்க்கில் வந்து இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த பார்க்குக்குள்ளேயே வந்து ஒரு ஜிம் இருக்குது. டைம் போட்டிருக்காங்க, காலை 5 to 8:30. இது ஒரு டைம் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 12 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் போகணும். நான் இன்னும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா நம்ம உள்ளே போய் ஒரு நாளே அதையும் நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இல்லை நீங்கள் பண்ணுறதுன்னா கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பண்ணுறதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். எங்கே ரிசைட் பண்ணிருக்கீங்க? அழகப்ப நகர். இங்கே அழகப்ப நகர். ஆமாம். ரெகுலராக வருவீங்கன்னாக்கா யூ பே 1000 rupees per year for family. மார்னிங் வரலாம், ஈவினிங் பார்த்துக்கோங்க. 1000 for a year for family. இதை வந்து நீங்கள் யாராவது இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லா ஜிம்மு மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு அந்த செடி கொடியோடு இருக்கிறதுனால மார்னிங் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்ப்போம், நம்ம ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பண்ணலாம். சரி வாங்க, நம்ம இப்படியே ஒரு ரவுண்டு போகலாம். மார்னிங்கில் வந்து இந்த அரச மரத்தோட காற்று பட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க எங்கள் பாட்டி. நல்லா காற்று வருது. இப்போ நம்ம பார்த்திங்கனாலே தெரியும், இன்னும் ரொம்ப நிறைய பேர் வாக்கிங் வராங்க. இந்த கொரோனா அதனால பேண்டமிக்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இன்னும் கூட நிறையா கூட்டம் வரும் இங்கே. இது நம்ம அந்த ஃபவுண்டைனுக்கு இப்படியும் போகலாம். இது ஒரு வழி. அண்ட் இந்த பக்கம் பாருங்க, இது வந்து ஒரு கோயில் தெரியும். இந்த பக்கம் இது வந்து டிவிஎஸ் நகர் கோதண்டராமர் கோவில்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் குளிக்காததுனால கோயிலுக்குள்ளே போகல. ஸோ நம்ம இன்னொரு நாள் அந்த கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்ச நேரம் ரவுண்டு போனேன். இப்போ வந்து நான் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ தூரம் நல்லா இருக்குது. அண்ட் இந்த பார்க்கில் வந்து கண்டிப்பாக என்னென்னா மாஸ்க் போட்டு வாங்க, முடிஞ்சால் சேஃப்டி க்ளவுஸ் போட்டு வாங்க. நான் இதுக்கும் போட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து காலையில் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் காலையில் வந்ததில்லை. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இங்கே ஒரு இது இருக்குது. இதே மாதிரி அப்படியே வெளியே ஒன்று இருக்குது. சம்டைம் பார்க் பூட்டி இருந்தால் கூட நம்ம அந்த இதில் போய் வந்து நம்ம ரவுண்ட்ஸு வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஹாய். இப்போ நான் வாக்கிங் முடிச்சுட்டு நான் பார்க்கோட வெளியே வந்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ நான் முடிஞ்சால் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போய் இங்கே வந்து பாருங்கள். அதுவும் இந்த மதுரையில் இந்த ஏரியா சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அந்த ஜிம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஜிம்ஸை விட அது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ வந்து நான் பார்ப்பேன். நம்மளும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஒரு தனி விலாக் நான் போடுறேன். தேங்க்யூ. பாய்.